சரோ, எந்த பொண்ணா இருந்தாலும் கல்யாணம் பேச்சு வந்த உடனே இப்போ என்ன அவசரம் அப்புறம் பார்த்துக்கலாம் தான் சொல்லுவா. அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. இப்போ என்னமோ ஓடி ஆடி உழைச்சி சம்பாதிக்கிற நிலமையில இருக்கும். இப்போவே இந்த கல்யாணத்தை முடிச்சா ஒரு பெரிய கடமை தீர்ந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவள் அப்படி தான் சொல்லுவா. அப்புறம் ஒத்துப்பா. என்ன சொல்ற, ஒன்றும் பேச மாட்டேங்கிற? இப்போ உனக்கு உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணணும் மாப்பிள்ளைய பார்த்தாச்சுன்னு சொன்ன உடனே நீ என்ன சொல்லியிருப்ப? இப்போ என்ன அவசரம் தானே சொல்லியிருப்ப. இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கல? அந்த மாதிரி தான். சரிங்க, உங்க இஷ்டம். அப்புறம் இன்னொரு விஷயம். என்னங்க? இந்த வரன் உங்க அப்பா மூலமா தானே வந்தது. உங்க அப்பா போன்ல என்கிட்ட சொன்னாரு, இது அவர் மூலமா வந்ததுன்னு அம்மா கிட்ட காமிச்சிக்க வேண்டாம்னு. நான் அம்மா கிட்ட எதுவும் சொல்லல. நீயும் இதை பத்தி அம்மா கிட்ட எதுவும் காமிச்சிக்க வேண்டாம். அப்புறம் இன்னொரு விஷயம். பொண்ணு பார்க்கறத அந்த வீட்டில் வச்சுக்க வேண்டாம், இடைஞ்சலா இருக்கும். இங்க வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இங்க தான் வந்து பொண்ணு பார்க்க போறாங்க. அம்மா மருமக வீட்டில் எப்படி பொண்ணு பார்க்கறதுன்னு நினைக்கிறாங்க. நீ ஏதாவது தப்பா நினைச்சிட போறேன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. நீ போய் வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா வந்துருவாங்க. வேணும்னா நம்ம 2 பேருமே போய் கூப்பிட்டு வந்துடலாம். என்ன நீ எல்லாத்துக்கும் பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு ஏதாவது சொல்ல மாட்டியா? என்னத்த சொல்றது? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுமையா இருக்கு. என்ன சொல்ற? ஆமாங்க, இந்த சம்பந்தம் அப்பா மூலமா வந்துச்சுன்னு சொல்றீங்க. ஆனா இந்த நல்ல விஷயத்த அத்தை கிட்ட சொல்ல கூடாதுன்னு சொல்றீங்க. என்னங்க இது? அப்புறம் என்னடானா சொந்த மகன் வீட்ல மகளை பொண்ணு பாக்குறதுக்கு பெத்த அம்மாவை மருமக நான் போய் வாங்கன்னு கூப்பிடணும்னு சொல்றீங்க. இதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அதான் வெறுமே தலையை மட்டும் ஆட்டினேன். சரோ, இதுக்கெல்லாம் விளக்கம் வியாக்கானம் எல்லாம் தேடக்கூடாது. உங்க அப்பா தான் என்கிட்ட சொன்னாரு, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியக்கூடாது மாப்பிள்ளன்னு. உங்க அப்பாவே சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அம்மா கிட்ட மறைச்சேன். சரோ, அம்மாவை போய் ஒரு வார்த்தை வாங்கன்னு கூப்பிடுறதுனால நம்ம கிரீடம் ஒன்றும் கீழே இறங்க போறதில்ல. ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா இப்படி எல்லாம் தான் வரோம். அதை பிரச்சனை ஆக்கிடக்கூடாது. சரோ, நிர்மலா கல்யாணம் நல்லபடியா நடக்கிற வரைக்கும் அம்மா ஒரு வார்த்தை கூடுதலா பேசினாலோ இல்ல நடந்துகிட்டாலோ அதை சரிக்கு சரியா பேசி பிரச்சனை ஆக்கிடாத. தயவு செய்து நான் சொல்றது கேளு. சரிங்க. ஹலோ. ஹலோ ரமேஷ், நான் நிர்மலா பேசுறேன். என்ன நிர்மலா, சொல்லு. வீட்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு ரமேஷ். என்ன பொண்ணு பார்க்க வராங்க. அது யாரு உன்ன பொண்ணு பார்க்க வர்றது? தெரியல, எங்க மாணிக்கண்ணனோட ஏற்பாடு. நான் படிக்கணும்னு அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தேன், ஆனா ஒன்னும் எடுபடல. மாணிக்கண்ணன் இருந்ததுனால என்னால் ரொம்ப பேச முடியல. அப்புறம் என்ன செய்யலாம்னு நினைக்கிற? ஏதாவது ஐடியா இருக்கா? எங்க அம்மா கிட்ட பேச போறேன். என் உயிரே போனாலும் இந்த கல்யாணத்தை ஒரு நாள் ஏற்பாடு பண்ணாதீங்கன்னு சொல்ல போறேன். பொண்ணு பார்க்க யாரையும் வர சொல்லிடாதீங்கன்னு கண்டிப்பா சொல்ல போறேன். அடடா, வேணாம் நிர்மலா, நான் சொல்ற மாதிரி கேளு. உன்னை பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தாராளமா வரட்டும். நீ வேணான்னு மட்டும் சொல்லிடாத. ரமேஷ், என்ன இது? நீங்களே இப்படி சொன்னா எப்படி? வரவன் என்னை பிடிச்சு போய் நான் இவ்வளவுதான் கட்டிப்பேன்னு சொல்லிட்டா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுமே. எப்படி உன்னதான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டாவா? ஆமா, அத பத்தி தான் நீங்க யோசிக்காம பேசுறீங்களே. இல்ல செல்லம், இத பத்தி யோசிக்காம இருப்பானா? இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு நானும் திங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம ஃபியூச்சர் பத்தி எனக்கு மட்டும் அக்கறை இல்லையான்னு நீ நான் சொல்றபடி கேளு. சரி, சொல்லுங்க. இத பாரு நிர்மலா, உங்க வீட்டுல நீ எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். பொண்ணு பார்க்க யாரும் வர வேணான்னு சொல்லாத. நாளைக்கு 3 மணிக்கு நீ என்ன வந்து பார்க்கணும். நிறைய மேட்டர் பேசணும். என்ன, ஓகேவா? சரி. நாளைக்கு 3 o'clock. ஓகே? ஓகே, நான் வரேன். பாய். டேய், நீங்க எதுக்குல வந்த? போட வழியா. நீங்க போகக்கூடியங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்க வந்தேன். ஓஹோ, தெரிஞ்சேதான் வந்தீங்க. என்ன திமிரா உனக்கு? போடா போடா. அந்த மாணிக்க என்ன அவமானப்படுத்திட்டான். அவனை தூக்கி எறிஞ்சிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். டேய், இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. சின்ன வயசுல என்ன காது குத்திட்டாங்க, தெரியும்ல? தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா முடிவு பண்ணீங்க.
கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்குள்ள போயிடு. ஓடா. இத பாருங்க, இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்புக்காக தான் இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அந்த மாணிக்கம் உங்களை மட்டும் ஏமாத்தல, என்னைய சேர்த்து தான் ஏமாத்திருக்கான். இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். அவ்வளவு ஆத்தர் இருக்கு எனக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? நீங்க 2 பேரும் திருடுங்க தானே? இத பாருங்க, நீங்க என்ன வேணா திட்டுங்க, ஆனா அந்த மாணிக்கத்தோட மட்டும் என்ன சேர்த்து வச்சு பேசாதீங்க. அவளுக்கு நான் மோசம் கிடையாது. உன்ன மாதிரி யோக்கியனுக்கு அந்த அயோக்கியனோட என்ன சண்டை? மாணிக்கம் என்ன மாதிரி வேலைக்காரனா இருந்து முதலாளி ஆனவன். ஆனா நீங்க பரம்பரையா பணக்காரனா இருந்தீங்க. என்னை எவ்வளவு அன்பா நடத்துனீங்க. என்னையும் அவனை மாதிரியே திருடினா இருப்புன்னு நினைச்சு என் மேலேயே சந்தேகப்படுறான். அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு விசுவாசமா இருக்கேன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, அங்க நடக்கிறத உங்ககிட்ட போட்டு கொடுக்குறேன்னா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் எப்படி அங்க வேலையில இருக்க முடியும்? அதான் வேலையை வேணா ஒன்ன வேணான்னு வந்துட்டேன். ஓஹோ, அப்படி போகுதா கதை? இத பாருங்க, நான் உங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தேன். ஆனா அவன் ஆரம்பத்திலிருந்தே உங்ககிட்ட இருக்கான். நீங்க என்னமோ நேத்து தான் அவனுக்கு எதிராக பிசினஸ் ஆரம்பிச்ச மாதிரியும், அவன் என்னமோ பல வருஷமா முதலாளியா இருக்கிற மாதிரியும் நினைச்சிட்டு இருக்கான். அவ்வளவு பெரிய ஆளாயிட்டானா? உனக்கும் அவனுக்கும் பிரச்சனை. நீ வேலையை விட்டு வந்துட்ட. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் துரோகிங்க தான். இது பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. பழசெல்லாம் தயவு செஞ்சு மறந்துருங்க. திங்கிற சோத்து மேல சத்தியமா சொல்றேன், இனிமே உங்களுக்கு நான் விசுவாசமா இருப்பேன். இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன். நீங்க சேர்த்துக்கிறதானா சேர்த்துங்க, இல்ல வேணாம் வெளில போடான்னா வெட்டி விட்டுருங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க சொல்றபடி நான் கேட்டுக்கிறேன். பத்திரத்துல வேணா எழுதி கைது போட்டு தரேன். அப்படி நான் நடந்துக்கலனா என் தலையை வெட்டி தெருவில் போடுங்க. சரி, உன்னை நான் நம்புறேன். மறுபடியும் ஏதாவது பண்ணுன? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். எனக்கு வேலை. உனக்கு என்கிட்ட வேலை இல்லை, அந்த மாணிக்கத்துக்கிட்ட தான் வேலை. மாணிக்கத்துக்கிட்டியா? ஆமா, இது உனக்கு பழக்கப்பட்ட வேலை தான் பழனி. முன்ன என்கிட்ட இருந்துகிட்டு மாணிக்கத்துக்கு எப்படி விசுவாசமா இருந்தியோ அதே மாதிரி இப்போ மாணிக்கத்துக்கிட்ட இருந்துகிட்டு எனக்கு விசுவாசமா நீ வேலை பார்க்கணும். அது எப்படி அவங்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு எதிராக இருக்குங்க? இதுக்கெல்லாம் பயப்படாத பழனி. முன்ன நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு, மாணிக்கத்தை வளர்த்து விட்டதுக்கு, அதுக்கெல்லாம் பண்ற பிராய்ச்சித்தம் தான் இது. நான் எங்க அவனை வளர்த்து விட்டேன்? நீ மட்டும் இல்ல பழனி, எங்க அப்பா, நான் எல்லாரும் சேர்ந்து அவனை வளர்த்து விட்டோம். அந்த நன்றி கட்ட பயலுக்கு இனிமேதான் கேடு காலம். நீ அந்த மாணிக்கத்துக்கிட்ட போற, எப்படியாவது வேலையில சேர்ற, எனக்கு விசுவாசமா இருக்கிற. சரி, அவங்ககிட்டே சேர்றேன். அண்ணே வணக்கண்ணே. நீங்க கோவமா இருப்பீங்கன்னு தெரியும். நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன். தயவு செஞ்சு அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நான் தான் ஆளுங்களோட தராதரம் தெரியாதவனாச்சா, அப்புறம் எங்க வந்த? நான் கோவத்துல ஏதோ 4 வார்த்தை ஜாஸ்தியா பேசிட்டேன். தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் தான் நான் பேசின தப்புன்னு வருத்தப்பட்டேன். செல்வம் ஏதாவது சொன்னா அதை மன்னிச்சு விட்டுற மாட்டீங்களா? அது மாதிரி என்னையும் மன்னிச்சு விட்டுருங்கண்ணே. செல்வம் நீக்கு எவ்வளவு தூரத்துக்கு கெஞ்சிரான், காது கொடுத்து கேட்டியா நீ? கோவத்துல புத்தி மழுங்கி போச்சுண்ணே. நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க. இதுக்கு முன்னாடி இப்படி ஏதாவது பேசியிருக்கண்ணா? செல்வம், நீ கொஞ்சம் சொல்ல. அண்ணே, ரொம்ப காலமா உங்க கூட இருந்தவர் கோவத்துல தெரியாம பேசிட்டாரு. ஒரேடியா ஒதுக்குறது நல்லது இல்லைண்ணே. எவ்வளவு தூரத்துக்கு பேசினா? மறைச்சிட்டு வரப்போனா? அது சரிண்ணே. அப்படி பார்த்தா அன்னைக்கு அவரோட நம்பிக்கையை நீங்க சந்தேகப்பட்டீங்க. எந்த ஒரு மனுஷனுக்கும் நியாயமா வரக்கூடிய கோவம் தானே அவருக்கும் வந்துச்சு. நீங்களும் தப்பு பண்ணிட்டீங்க. அதையெல்லாம் மறந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கும்போது அவரை மன்னிச்சு சேர்த்துக்கிறது தானே நல்லது. சரி, சேர்த்துக்கிறேன். ஆனா இனிமே ஓவரா பேச மாட்டேன். சரி, உள்ளவா. நானும் பெத்து வச்சிருக்கேனே ஒண்ணு. ஒரு உதவியும் கிடையாது அவளால. எல்லா வேலையும் நாமளே செய்ய வேண்டியதா இருக்கு. வாப்பா, வாமா, வா. அத்தை கொடுங்க, நான் செய்றேன். பரவாயில்ல, இருக்கட்டுமா. இன்னைக்கு நீ செய்வ, நாளையில இருந்து நான் தானே செஞ்சாகணும். பரவாயில்ல அத்தை, நான் இருக்கும்போது நான் செஞ்சுட்டு போறேன். அத்தை, நிர்மலாவை பொண்ணு பார்க்க வர விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. நிறைய பேர் வர்றதுனால நம்ம வீட்லயே வச்சுக்கலாமே, நல்ல சௌகரியமா இருக்கும். சரி, அதுவும் நம்ம வீடு தானே, எங்க வச்சா என்ன, அப்படியே செஞ்சிருவோம்.
அம்மா நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. கிளவிங்க அது எங்கேயோ வெளியே போயிருக்கு, இப்போ வந்துரும்ப்பா. சரோ, நீ இங்கே இருந்து கிளவி நிர்மலா எல்லாரையும் கூட்டு வந்துரு. வரமா. போயிட்டு வாப்பா. அத்தை, நிர்மலா எங்க? அவ மேல இருக்காமா. வாங்க அண்ணி. நிர்மலா, உன்னை பார்க்கத்தான் வந்தேன். என்னையா? எதுக்கு? நிர்மலா, நீ என் மேல எரிச்சலா இருக்க. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அதையெல்லாம் விட்டுடு. நான் அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. என்ன, ஏதாவது அட்வைஸ் சொல்ல போறீங்களா? நிர்மலா, நீ என்ன சட்டை பண்ணலைனாலும் பரவாயில்ல. உன்னோட அண்ணியா எனக்கு உன்னை பத்தியும் உன் எதிர்காலத்தை பத்தியும் அக்கறை இருக்கு. அதனாலதான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி தனியா பேசலான்னு வந்தேன். தயவு பண்ணி நான் கேக்குறதுக்கு ஒளிவு மறைவு இல்லாம என்கிட்ட பதில் சொல்லு. உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நான் கேக்குறேன். ரொம்ப போர் அடிக்காம வந்த விஷயத்த சொல்லுங்க. செல்வம் மூலமா நான் சில விஷயங்களை கேள்விப்பட்டேன். செல்வம் பொய் சொல்ற ஆள் கிடையாது. அதுவும் உன் விஷயத்துல அவர் பொய் சொல்லணுங்கிற அவசியமும் இல்ல. நீ யாரையோ லவ் பண்றதா அவருக்கு சந்தேகம். சரி, அப்புறம்? நீ கல்யாணம் வேண்டான்னு எரிச்சலா சொன்னதா உங்க அண்ணன் என்கிட்ட சொன்னாரு. அது கேட்டதும் செல்வம் சொன்னது உண்மைன்னு எனக்கு தோணுது. நிர்மலா, நீ படிச்ச பொண்ணு. மத்தவங்கள மாதிரி வீட்டுல கை நீட்டுற மாப்பிள்ளைய நீ கட்டிக்கணுங்கிற அவசியமே இல்லை. உன் 2 அண்ணன்களும் உன் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறவங்க. உன் விருப்பத்தை மதிக்க கூடியவங்க. இருக்கட்டும், நீங்க வந்த விஷயம் என்ன, அத சொல்லுங்க. நிர்மலா, இப்போ உனக்கு நடக்க போற ஏற்பாட்டுல இஷ்டம் இல்லைன்னா, உன் மனசுல வேற ஏதாவது எண்ணம் இருந்துச்சுன்னா அதை வெளிப்படையா என்கிட்ட சொல்லிடு. நான் உன் அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன். இந்த விஷயத்த ஈஸியா சரி பண்ணிடலாம். இப்ப வந்திருக்கிற சம்பந்தத்தை எதையாவது சொல்லி சமாளிச்சிடலாம். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நிர்மலா, நான் உன் ஃப்ரெண்டு மாதிரி உன்னை சப்போர்ட் பண்றேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு. என்ன நிர்மலா, அமைதியா இருக்க? ஏன் சிரிக்கிற? இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. எங்க வீட்டுக்கு நீங்க வரும்போது ஊமை மாதிரி இருந்தீங்க. இப்போ நிறைய பேசுற அளவுக்கு தேறிட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. போதும், இதோட நிப்பாட்டிக்கோங்க. என் மேல வச்சிருக்கதா சொல்றீங்களா அக்கறை? அந்த அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம் முதலாளி. என்ன பழனி, என்ன நடந்துட்டு இருக்கு? போய் சேர்ந்துட்டுங்க. என்ன சொல்றாரு? முன்னாள் வேலைக்காரன், இந்நாள் முதலாளி. நீங்க சொல்றது தப்பு. முன்னாள் நண்பன், இந்நாள் துரோகின்னு சொல்லுங்க. அவன் உனக்கு பண்ண துரோகத்தை விட எனக்கு தான் அதிகம் பண்ணியிருக்கான் பழனி. நீ மட்டும் என் சொல்படி கேளு. என்ன கேப்பியா? கண்டிப்பா கேட்கிறேன் முதலாளி. இது வரைக்கும் அவன் எனக்கு பண்ணதை விட இனிமே நான் அவனுக்கு பண்ண போறதான் அதிகமா இருக்கும். சபாஷ் பழனி, தேறிட்டே நீ. கொஞ்சம் நஞ்ச எக்ஸ்பீரியன்ஸா? ஆமா, அந்த மாணிக்கம் உன் மேல ஏதாவது சந்தேகப்பட்டானா? சந்தேகமே வரல. நான் அப்படியே அழற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுத்தேன். அப்படியே நம்பிட்டான். கூட சப்போர்ட்டுக்கு அந்த செல்வமும் இருந்தான். யாரு? அந்த மாணிக்கம் தம்பியா? ஆமா. ஆனா அவனை மாணிக்கம் தம்பினே சொல்லக்கூடாது. அப்படியே மாணிக்கத்துக்கு ஆப்போசிட். ரொம்ப தங்கமான பையன். அன்னைக்கு நான் வேலையை விட்டு வரும்போது கூட வேணான்னு தடுத்தான். இன்னைக்கு நான் போனப்ப எனக்கு சப்போர்ட்டா தான் பேசினான். மாணிக்கம் கொஞ்ச நேரம் யோசிச்சான், அப்புறம் சரின்னு சொல்லிட்டான். ஆமா, உன் மேல அவனுக்கு எதுவும் டவுட் வரல? அதெல்லாம் ஒன்றும் வரவே இல்லை. வெரி குட் பழனி. இன்னையிலிருந்து அவனை சில்லு சில்லா உடைக்கிற வேலையை ஆரம்பிக்க போறேன். ஏண்டா ரமேஷ் கிட்ட மோதுனோன்னு அவன் ஒரு நாள் உட்கார்ந்து ஓன்னு என்ன? அது சரி, ஏதோ சில்லு சில்லா உடைக்கணுன்றீங்க, ஒன்றும் புரியலையே. நிம்மதி இல்லாம அவன் அலையணும், மனசு உடையணும், படுத்தா தூங்க கூடாது, அவன் அவஸ்தைப்பட்டு புழுங்கணும். அதான்
ஆமா, இன்னைக்கு அவன் தங்க நிர்மலாவை பொண்ணு பார்க்க வராங்கல்ல? ஆமா, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும், அதுதான் ரமேஷ். இனிமே அந்த மாணிக்கத்துக்கு ஒவ்வொன்றும் நான் தான் நடத்தி வைக்க போறேன். அவனோட துக்கம் சந்தோஷம் ரெண்டையும் டிசைட் பண்ண போறது நான் தான். நீங்க ஏதோ சொல்றீங்க, நீங்க சொல்றதுல மொத்தமா புரியலனாலும் ஏதோ கொஞ்சம் புரியுது. அட அதை விடு. ஆமா, மாணிக்கம் கடையில இருந்து இன்னைக்கு ஏதாவது சரக்கு வெளியே போதா? இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு ஒரு லோடு போகுது. ஆமா, எது கேக்குறீங்க? இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 3 மூட்டை உங்க கடைக்கு அனுப்புறேன். அந்த மூட்டைகளையும் சேர்த்து லாரியில லோட் பண்ணிடு. எதுக்கு? நான் அனுப்புற மூட்டைக்குள்ள அங்கங்க சாராய பாக்கெட் இருக்கு. கலப்பட சாராயம். புரியலையே. காதும் காதும் வச்ச மாதிரி உங்க லாரியில ஏன் மூட்டையை கலந்து ஏத்தி விட்டுடு. மத்தத நான் பாத்துக்கிறேன். இப்ப புரியுது. மாணிக்கம் தங்கச்சி இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அவன் அந்த டென்ஷன்ல இருப்பான். நீ வேலை ஈஸியா முடிச்சிடலாம். அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நான் கிளம்புறேன். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆமா, என்ன வந்த உடனே கிளம்புறீங்க? போனும் இல்ல, மாணிக்கத்தோட தங்கச்சிய இன்னைக்கு தான் பொண்ணு பார்க்க வர்றாங்க. ஆனா அவனை விட எனக்கு தான் இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கு.